ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்போ இன்றைக்கி வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, ஷூட்டிங்காக நான் கொண்டு வர என்னோடய மேக்கப் கிட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது. ரொம்ப மினிமலைஸ் தான் இருக்கும், பிகாஸ் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது வந்து நான் அமேசானில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அமேசானில் மேக்கப் கிட்னாலே இது வரும், அண்ட் இதோட பிக் சைஸ் வரும். ஸோ பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இது ஒரு பவுச் நான் பிங்க் கலர்லேயே வாங்கியிருக்கேன். இதோட பெரிய சைஸ் எங்கள் வீட்டில் இருக்குது, அதுவும் பிங்க் கலரில் இருக்கும். அது வேணுன்னா இன்னொரு நாளைக்கு நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ இதுதான் பவுச். இது இப்படி இருக்கும். அதில் நான் யூஸ் பண்ணுற ஃபிட்மி மெப்லைனோட ஃபவுண்டேஷன், மேக்கோட பவுடர். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப மினிமலைஸ், அது நான் வேணால் ஒரு நாளைக்கு மேக்கப் வீடியோ எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் நான் போடுறேன். என்ன மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன், எப்படியெல்லாம் மேக்கப் போடுவேன் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து NC35 என்னோடய ஷேட் மேட்டில் பவுடர். அதுக்கு யூஸ் பண்ணுற இது என்ன பிராண்ட் ப்ரஷ்னு தெரியாது. ஸோ அதோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ்னு இருக்கும்போது நமக்கு அது பிளெண்டிங்கெல்லாம் ஈஸியாக இருக்கும்ல. லைக் இப்போ இப்படி யூஸ் பண்ணோன்னா ஐஸ்க்கு கீழே எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி ஈஸியான அதுக்கான ஒரு பவுடர் ப்ரஷ். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து பேக்கில் 265 தெரியுதான்னு தெரியல, பட் 265 நம்பர் அதில் இருக்கு. அது வந்து நான் அழகாக அப்படி கொஞ்ச நாளைக்கு இப்படி அழகாக இருக்கட்டும் நினச்சி வச்சுருக்கேன் அப்படிங்களா. அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கலர் பாரில் ஓகேங்களா, ப்ரைமர். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பேக்கோட ஐ டிஃபைனர். ஐ திங்க் உங்களுக்கு தெரியறது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் ரொம்ப வருஷமாக காஜல் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது மெப்லைனோட கொலோசல் காஜல் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ப்ரைமர் இன்னொரு இது என் கம்பெனியில் யூஸ் பண்ணுவேன். இது சம்டைம்ஸ் கிடைக்கிறது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வருமே, அதனால பெனிஃபிட் போர் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இது வந்து எப்பவுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும் கலர்பா. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண அதுதான் மோஸ்ட்லி இருக்கும். பேக்கோட இது காமிச்சிட்டேன் இல்லையா. தென் வாட் இஸ் தட் லிப்ஸ்டிக்ஸ் காட்டுறேன், ஒரு நிமிஷம். லிப்ஸ்டிக் வந்து பாருங்க, நைக்கால வேக்கப் மேக்கப் அப்படின்னு ஒரு இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. வேக்கப் மேக்கப் நைக்கா. தென் இது ஒரு கிகோ மிலானோ அந்த பிராண்டோட ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு. அப்புறம் மேக்கோட பிரிக்கோலா, ஒரு சில ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா, அதனால தான். அண்ட் லிப் பென்சில்ஸ் எல்லாமே ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பென்சில்ஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் அந்த ப்ரௌன் ஷேட் வேணும்னா அந்த ப்ரௌன் ஷேடுக்காக இருக்குது. அப்புறம் பாருங்களேன், ரெட்ஸ் ஷேடுக்குன்னா ரெட்டுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன் வேணும்னா டார்க்கர் ப்ரௌன். அதெல்லாம் நைக்கால இருந்தால் நான் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ என்னாச்சா. அப்புறம் எப்போவுமே காஜல் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு ப்ளம், ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஸ்மட்ச் ப்ரூஃப். எனக்கு ஒரு சில ஐஸ்க்கு அப்படி இருக்கும், ஒரு சில ஐஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் எனக்கு இது நல்லா தான் இருக்குது, ப்ளம். ஓகே.
அண்ட் இப்போ லிப்ஸ்டிக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிப்பு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாலாம் இருந்தால் லிப்ஸ்டிக் போட்டால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இது பாடி ஷாப்போட அவோகேடோ பாடி ஷாப்போட அது வந்து நான் எனக்கு ஆஃபரில் வாங்கினேன். சூப்பராக இருக்கும். இது போட்டுட்டு லிப் லைனர் போட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு அப்படி அழகா ஷார்ட்டில் போய் நின்றுங்க. ஸோ இவ்வளோதான் நான் நார்மலாக லைக் நம்ம ஷூட்டிங்க்கு அப்படின்னு யூஸ் பண்ணுறது. மற்றபடி இப்போ கொஞ்சம் ஷோ போகிறோம், லைக் ஏதாவது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டாக நம்ம தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் இங்கெல்லாம் ரூஷ் போடுறது, அப்புறம் ஐஷேடோவே கொஞ்சம் என்ன சொல்லுவோம், இப்போ இதனோட ஐஷேடோ ஹியூடா பியூட்டியோட லவ் ஃபெஸ்ட். பட் இதுலேயே எங்கிட்ட 2-3 என்ன சொல்லுவாங்க பேலட்ஸ் இருக்குது, அது நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து புதுசாக இப்போ இந்த சீரியலுக்காக வாங்கியிருக்கனால தான் இப்போ புதுசாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஷேட் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் இந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் இது ரொம்ப இப்படி ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். கீழே வந்து மைக்கோட சவுண்ட் டைரக்டர் சார் வந்து ரெடின்னு சொல்கிறது. அப்புறம் இது வந்து இப்படி ஒரு ஷேடில் இருக்கும், தெரியுதுங்களா, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஷோஸ்க்கெல்லாம் போகும்போது நான் இன்னும் கொஞ்சம் இங்கே ஒரு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன ஷோ போய் ரொம்ப நல்லாச்சு அதனால தான். ஸோ என்ன சொல்கிறது, ஷிம்மரியாவோ இல்லைன்னா கொஞ்சம் அதெல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஹியூடா பியூட்டியில் ஒரு பெரிய பேலட் இருக்கும். அந்த பேலட்டில் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் ஷோஸ் எல்லாம் போகும்போது இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ரெடி ஆகும்போது நான் என்ன ஒரு கெட் ரெடி வீடியோ போடுறேன், ஓகேங்களா. பட் கெட் ரெடி வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு பயங்கரமான மேக்கப் எல்லாம் தெரியாது. இருந்தாலும் இப்போ ஓகே ஃபைன், நான் பண்ணுற மேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஆசைப்படலைனாலும் நான் போடுறேன், ஓகே. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறுபடியும் நான் ஷோக்கு போகும்போதும் ரெடி ஆகும்போது நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஓகே. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். ஸோ இந்த க்யூட்டான அப்புறம் மெயினான விஷயம், இது திறந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே அப்படியே நிறைய பொட்டுங்கள் இருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகும்போது வாங்கின மாதிரி நிறைய கலரான பொட்டுகள், ஷைனிங்கான பொட்டுகள் எல்லாமே. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஒரு புக்கு பாருங்களேன், பெட்டல்ஸ்னு, இது டி நகரில் எங்கேயோ வாங்கினேன் பாருங்களேன். அழகாக கலராக எல்லாம் பொட்டும் இருக்கும், தெரியுதுங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஓரமாக வச்சுக்கணுன்னா இந்த பவுச்சில் இங்கே ஜிப் போட்டு அழகாக வச்சுக்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எங்கேனாச்சும் போகணும், கொஞ்சமாக திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த பவுச் ஓகே. இல்லைன்னா இதோடைய பெரிய பவுச் ஒன்று இருக்குது, மேக்கப் ஆர்கனைசர் அப்படின்னு. நீங்கள் அமேசானில் வாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அமேசானில் இந்த மாதிரி பவுச் வேணும்னா. உங்களுக்கு சின்னதும் இருக்கும் பெரிய பவுச்சும் இருக்கும். அது ஸோ உங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் இருக்குது, மினிமலைஸாக இருந்தால் இது போதும். இல்லை நிறைய இருக்குன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட சின்னதான ஒரு மேக்கப் பவுச் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நானும் ஏதாவது இன்னோவேட்டிவாகவோ இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ சொல்லியிருக்காங்க காஸ்டியூம்ஸோட வீடியோ போடுங்க, உங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன் போடுங்கன்னு. அதெல்லாம் நான் டைம் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ண பார்க்குறேன். அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும்
பாய்.